வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய ப்ளக் அல்லது சாக்கெட்டில் எர்த் ஒயர் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா, இல்லைன்னா நியூட்ரல் ஒயர் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லைன்னா ஃபேஸ் நியூட்ரல் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கா, இல்லைன்னா ஃபேஸ் ஒயரே கனெக்ட் ஆகாமல் இருக்கா, இதை எப்படி இந்த ஏசி லைன் ஃபால்ட் டிடெக்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஏசி லைன் ஃபால்ட் டிடெக்டருங்கிறது ஆன்லைனில் கிடைக்குது. இது 175 rupees தான். இதோட லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை எப்படி முறையாக பயன்படுத்துறது, இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏசி லைன் ஃபால்ட் டிடெக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல் ஓகே அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டும் க்ரீனும் இருந்துச்சுன்னா எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எர்த்து ஃபால்ட் ஆச்சுன்னா ஒன்லி ஃபார் ரெட்டு மட்டும்தான் எரியும் இண்டிகேஷனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபால்ட் ஆச்சுன்னா க்ரீன் மட்டும்தான் இண்டிகேஷன் எரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் நியூட்ரல், அதாவது ஃபேஸும் நியூட்ரலும் ரிவர்ஸாக இருந்துச்சுன்னா ரெட்டும் எல்லோவும் மட்டும் எரியும். அப்புறமா ஃபேஸ் கனெக்ஷனே இல்லைன்னா, சப்ளை இல்லாமல் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா டெட்டாக எல்லாமே எரியாது. அதை தான் லைவ் ஃபால்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் 3 LED இருக்கு பாருங்க. இது ரெட்டு, அடுத்தது சென்டரில் இருக்க பார்த்தீங்கன்னா எல்லோ, இது க்ரீனு. இப்போ நம்ம சாக்கெட்டில் இது எல்லா ஃபங்க்ஷனையும் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ முதல்ல நான் ஒரு 2 சுவிட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த வித சப்ளையும் இல்லை. இதில் 5வது ஃபால்ட் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபால்ட்டி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு சப்ளையும் இல்லாட்டி எதுவுமே எரியாது. அதுக்காண்டி இந்த போர்டு வச்சுருக்கேன். அப்புறமா மீதி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 4 ஆப்ஷனில் ஆல் ஓகே, எர்த்திங் ஃபால்ட்டு, நியூட்ரல் ஃபால்ட்டு, ஃபேஸு நியூட்ரல் ரிவர்ஸ், இந்த 4 ஃபால்ட்டையும் நான் இங்கே உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே ஓகே இருக்கிற மாதிரி கனெக்ஷனை நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸே நியூட்ரலையும் ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நியூட்ரலை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அடுத்தது லாஸ்ட்டில் இருக்கிற சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் எர்த்தை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் ஃபேஸ் ஒயரு. இது சாக்கெட்டில் ரைட் சைடில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த கனெக்ஷனை நான் இப்போ இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த சைடில் ரைட் சைடில் இருக்க கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா நான் இதில் லெஃப்ட் சைடில் இங்கே ஒயரை பாருங்கள், அப்படியே ட்ரேஸ் பண்ணிங்கன்னா தெரியும். லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கேன். இந்த சாக்கெட்டில் ஃபேஸையும் நியூட்ரலையும் நான் ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதில் நியூட்ரல் டெர்மினலை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி இந்த சைடில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ரிமூவ் பண்ணி இந்த இருக்குது. இந்த சைடில் நான் லாக் பண்ணி ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகாத மாதிரி சைடில் செட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதோட எர்த்து டெர்மினலை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணி இந்த சைடில் லாக் பண்ணி எதுவும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாத மாதிரி லாக் பண்ணி இந்த சைடில் வச்சுருக்கிறேன். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ சப்ளை ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்ளையும் இல்லை. நான் இப்போ இதில் இதை ப்ளக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இதில் எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை, இதில் சப்ளையும் இல்லை, எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்தையும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த சாக்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதில் நான் இப்போ இதை இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் படி ரெட்டும் க்ரீனே எரியுது. அப்படின்னா ரெட்டும் க்ரீனே இருந்துச்சுன்னா ஆல் ஓகே, சாக்கெட் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நான் ஃபேஸையும் நியூட்ரலையும் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சாக்கெட்டில் நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டும் எல்லோவும் எரியுது. அதாவது எல் அண்ட் என் ரிவர்ஸ், அதாவது ஃபேஸும் லைனும் நியூட்ரல், இல்லைனா ஃபேஸு நியூட்ரல் ரெண்டும் ரிவர்ஸ் அப்படின்ட்டு
கொடுத்துருக்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் நியூட்ரல் ஒயரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயரை ரிமூவ் பண்ணனால நியூட்ரல் ஃபால்ட்டி அப்படின்ட்டு காட்டுது. அதாவது க்ரீன் மட்டும் தான் எரியுது. அதான் கரெக்டாக கொடுத்துருக்கு பாருங்க. நியூட்ரல் ஃபால்ட்டுனா க்ரீன் மட்டும் தான் எரியும். நெக்ஸ்ட் சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் எர்த் ஒயரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதுலேயும் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எர்த்து மட்டும் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எர்த்து மட்டும் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எர்த்தை கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெட்டு மட்டும் தான் எரியுது. இந்த ஒரு லைன் ஃபால்ட்டு டிடெக்டர் போதும். இதை வச்சு உங்கள் வீடுகளில் இருக்கிற எல்லா சாக்கெட்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாக்கெட்டில் கண்டிஷன் நல்லா இருக்கா, எர்த் வந்து கனெக்ட் ஆகிருக்கா, ஃபேஸ் நியூட்ரல் வந்து ப்ராப்பராக இருக்கா, அதாவது ஃபேஸ் ஒயர் வந்து ரைட் சைடில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, நியூட்ரல் ஒயர் வந்து லெஃப்ட் சைடில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கணும், அதான் வந்து ப்ராப்பர் கனெக்ஷன், இல்லை வந்து ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்களா, இப்படி ஏதாவது ஃபால்ட்டு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஈஸியாக நீங்கள் இதை வச்சு டிடெக்ட் பண்ணிக்க முடியும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ் தான். இதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் ஏன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிடெக்டரை யூஸ் பண்ணி நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சாக்கெட்டை வந்து நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டு சாக்கெட்டில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுவிட்சை வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டும் எல்லோவும் எரியுது. ரெட்டும் எல்லோவும் எரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸாக நியூட்ரலில் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் டெஸ்டரில் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாக்கெட்டில் ரைட் சைடில் தான் வந்து ஃபேஸ் வரணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஃபேஸ் வருது. அதாவது இந்த லெஃப்ட் சைடில் தான் ஃபேஸ் வருது. இப்படி வரக்கூடாது. இந்த சாக்கெட் வந்து ப்ராப்ளமு. இது வந்து சாக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஃபேஸையும் நியூட்ரலையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த சாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சாக்கெட் இருக்குது. இந்த சாக்கெட்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட்டும் க்ரீனும் எரியுது. இதில் ரெட்டும் க்ரீனும் எரிஞ்சிச்சுன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இந்த சாக்கெட் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாக்கெட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சாக்கெட்டை வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்க்குறதுக்கு வந்து பிளிங்க் ஆகாமல் தான் இருக்குது. ஆனால் நான் கேமரா எடுக்கிறதுனால அதில் வந்து பிளிங்கிங் ஆக்ஷன் தெரியுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி உங்கள் வீடுகளில் இருக்க எல்லா சாக்கெட்டையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸை உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடல வர்ற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.